எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நம்ம இங்கே வீட்டிலலாம் சாதாரணமாக செய்கிற ஒரு குக்கும்பர் கறியோட ரெசிபி தான். மஞ்சள் பூசணி இருக்குது இல்லைங்களா, அது வச்சு செய்கிற ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் மஞ்சள் பூசணி எடுத்து வச்சுருக்கு. இதோட பாதி எடுத்ததுக்கப்புறம் தோல், உள்ளே இருக்கிற விதை, இது ரெண்டுமே எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கருக்குள்ளே தான் நான் இது வேக வைக்கிறது. 1/4 கப் அளவுக்கு சாம்பார் பருப்பு போட்டு நல்லா கழுகி நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்ச பூசணி அதுக்குள்ளே போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது வேக வச்சுக்கலாம். 2 விசிலுக்குள்ளே இது நல்லா வெந்துடும். பருப்பு வேகிறது ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா பருப்பு தனியாக வேக வச்சு இது கூட மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அரைக்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு தேங்காய், 3-4 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம குக்கருக்குள்ளே போட்ட பருப்பு, பூசணிக்காய், மஞ்சள் பூசணி அது ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. பருப்பு நல்லா வேகணும். வேகாத பருப்பாருன்னா கொஞ்சம் ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மிக்ஸ் இதுக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஒன்றும் ஆன் பண்ணலை, ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. அரைச்ச மிக்ஸ் அதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டதுக்கப்புறம் நம்ம இது கொதிக்க வைக்கிறோம். மீடியம் லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம். இதே கறி பருப்பு சேர்க்காமல் இந்த மஞ்சள் பூசணி மட்டும் போட்டும் செஞ்செடுப்பேன். அந்த டைமில் அது கூட பலாக்கொட்டை இருக்குது இல்லைங்களா, ஜாக் ஃப்ரூட் சீட், அதுவும் கூட சேர்த்து தான் கறி செஞ்செடுக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பருப்பு, பலாக்கொட்டை எதுவுமே சேர்க்கலை அப்படின்னா இதே மாதிரி கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற கட்டியாக இருக்கிற தயிர் நல்லா உடச்சி எடுத்து நல்லா கலக்கி இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இது தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன பீஸை கட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் கறிவேப்பிலை, 2-3 வரமிளகாய் அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், ஒரு கலருக்காக தான் சேர்த்துருக்கு, வேண்டான ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, லைட்டாக புளிப்பாக இருக்கிற தக்காளி தான், நல்லா வதக்கி இந்த தக்காளி நல்லா வேகணும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பூன் விட்டு கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கறி இதுக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம பூண்டு சேர்த்தும் தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் பூண்டு போட்டு ஒரு டைம் வதக்கி அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து இது கூட தாளிச்சிருச்சுன்னா அதுவும் டேஸ்டியாக இருக்கும். அந்த டைமில் நான் தக்காளி சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் மெத்தடில் இதே பூசணிக்காய் கறி நமக்கு செஞ்செடுக்க முடியும். இது சாதம் கூடயும் சப்பாத்தி, தோசை கூடையெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு கறியாக இருக்குது. நாங்கள் வீட்டில் எல்லாம் ரெகுலராக செய்கிற ஒரு குழம்பாக இருக்குது. இதுக்கு மேலே வேணால் நம்ம கொஞ்சம் சில்லி ஆயில் கூடி ஊற்றிடலாம். சில்லி ஆயில் மோர் குழம்பு செய்யும்போதும் பச்சடி செய்யும்போதெல்லாம் மேலே ஊற்றுறதுக்காக நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம வீட்டில் செஞ்செடுக்கிறதுக்கு. கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதில் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா கலக்கி ஒரு சின்ன பாட்டிலுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கலாம். சில்லி ஆயில் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.